கொண்டக்கடலை வடை குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை வச்சு எப்படி வடை செய்யறதுன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சு அதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வடைக்கு தேவையான பொருட்கள் இப்போ சொல்லிடுறேன். கொண்டக்கடலை ஊற வச்சது 1 கப், வெங்காயம் 1 கப், பச்சை மிளகா 2 நைஸாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 1 பட்டை 2 லவங்கம். இது லேசாக இடித்து இதில் போட்டுக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சி வடைய மாவு முதல்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள் தனியாக வச்சுருக்கேன், அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த 1 கப் கொண்டக்கடலை அதில் போட்டு ஒரு சுற்றிட்டு அடுத்த சுற்றுக்கு இதை போட்டு இதையும் போட்டு சுற்ற போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா குழம்புல போடுறதால ரொம்ப உப்பு தாங்காது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு 1/2 உப்பு போட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்கள், ஒரு தடவை சுற்றியாச்சு மிக்சியில். இப்போ திருப்பி அதில் இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், சோம்பு, சீரகம் இதை போட்டு ஒரு சுற்றி அப்படியே வடை சுட வேண்டியது தான். இப்போ நான் சுற்றிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றி ரெடியாக வச்சுருக்கேன் வடை மாவு. இதை மாற்றிட்டு உருண்டை வடையாக தட்டி சின்ன வடையாக தட்டி எண்ணெயில் பொரித்து குழம்புல போட அரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, காரத்துக்கு காரம், வெங்காயம் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. அடுப்பில் கடை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வடை சுடுறதுக்கு இப்படி உருண்டையாக உருட்டி இப்படி தட்டி சின்னதாக போடுங்க. சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்புல வேறு ஊறும் இல்லையா, அதனால சின்னதாக போட்டுக்கோங்க. வடை சுட்டு முடிச்சாச்சு. ஒரு 10 வடைக்கு வருது. இப்போ நம்ம இது போடுறதுக்கு குழம்பு தயார் பண்ணிடலாம். 2 பக்கம் 2 பண்ணலாம். பட் அது மாதிரி காட்டினா உங்களுக்கு தெரியாது, பார்த்துக்க முடியாதுன்றதால நான் தனித்தனியாக செஞ்சு காட்டுறேன். இப்போங்க நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது குழம்பு ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன். முதல்ல புளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இதுக்கு புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் காரம் தான் இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இவ்வளோ சைஸ் கரைச்சி இதை வச்சுருக்கேன் புளி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இந்த வடை தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் இந்த கப்பில் 1 கப்பு 10-15 வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்து வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் 2 பதை இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால் 3 ஸ்பூன் போடணும். ஏன்னா காரம் போட அதுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட போகிறோம், காரம் இருக்காது. நல்லெண்ணெய் வேறு ஊற்ற போகிறோம். புளி கம்மியாக இருக்கும் வச்சுட்டு காரம் கொஞ்சம் கூட தான் போடணும். அதனால் 3 ஸ்பூன் போட்டுட்டேன். இது கடாய் வச்சு காஞ்சிடுச்சு. அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு, வெந்தயம், வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகு வெந்தயமும் இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. 2 தக்காளி அரிஞ்சிட்டு போடுறேன். தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு பரட்டிடுங்க. காய்ச்சி வச்ச புளியை ஊற்றிடுங்க. புளி தண்ணியும் மிளகாத்தூள், உப்பெல்லாம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா குழம்பு நல்லா சுண்டட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக வடை போடணும். இப்போ தேங்காய் அரைச்சி போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து அதில் ஊற்றிடுவோம். தேங்காய் ஜார் கழுவுற தண்ணியும் ஊற்றிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். வடை போடுறதால வடை தண்ணி இழுத்துடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது இந்த குழம்பு. இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்ச குழம்புலாம் கொஞ்சம் திக்காக காட்டணும். இது கொஞ்சம் தனியாக இருக்கணும். இப்போ நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு கூட இப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இது கொதிக்கும்போது வடையை போடணும். தலை கொதிக்குது. இப்போ அந்த வடையை போட்டுடலாம். நல்லா ஊறணும்.
இந்த மாவு 12 வடை வந்துச்சுங்க. அப்போ அது எல்லாத்தையும் இதிலே போட்டேன். கரெக்டாக இருக்குது குழம்புக்கும் இந்த வடைக்கும். ஊறினோடனே குழம்பு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகவும் ஆகிடும், கம்மியாகவும் ஆகிடும். 2 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடையில் செய்கிற வடை வந்து ரொம்ப எண்ணெய் செலவாகாது, ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கிட்டு இருக்காது. அதனால் ஹெல்த்தியாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடையில் செய்கிறதால ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட் வர எதிர்பார்த்து. ரெடி ஆகிடுச்சு வடை குழம்பு. இதில் கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.